அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. என் பேர் ரமேஷுங்க. என் ஊர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டங்க. இப்போ நம்ம வந்து கண்ணாவரம் தேருக்கு வந்திருக்கிறோங்க. மாடு கொண்டு வந்திருக்கிறோங்க. வாங்க ஒவ்வொரு மாடை நம்ம பார்க்கலாங்க. சென மாடுகள் இருக்குது, கண்ணு மாடுகள் இருக்குது, கிடாரிகள் இருக்குது. ஒன்னொன்னா பார்க்கலாமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 70 மாடு பக்கமாக கொண்டு வந்து சேர்ந்து காலக்கண்ணு, கிடாரி மாடுகள், சென மாடு, கண்ணு மாடுகள்லாம் இருந்ததுங்க. சரிங்க. இப்போ ஒரு வாரமாக எல்லாம் கொடுத்தாச்சுங்க. என்னோட 8 நாள் ஆக போகுது. எல்லாம் ஓரளவுக்கு கொடுத்தாச்சு. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் 17 உருப்படி இருக்குதுங்கண்ணா. சரிங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காராம்பசு கிடாரி ஒன்றுங்க, ஒரு செவலை 4 புல்லு கிடாரி ஒன்று இருக்குங்க. சரிங்க. அதை விட்டிங்கன்னா கண்ணு மாடு, சென மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடு இருக்குதுங்க. சரிங்கண்ணா. கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மாடு இருக்குதுங்கண்ணா. சரிங்கண்ணா. அந்த 12ல் இது பார்த்தீங்கன்னா ட்வின்ஸுங்க, ரெட்டை கண்ணுங்க. சரிங்கண்ணா. இந்த செவலை மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு இப்போ 1 மாதம் ஆகுதுங்க. சரிங்கண்ணா. ரெட்டை கண்ணுங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா ஒன்று செவலை கண்ணு, கிடாரி கண்ணு, இன்னொன்று செவலை காலக்கண்ணுங்க. சரிங்க. மாடு பார்த்தீங்கன்னா இப்போ இது 3வது ஈத்துங்க. 3வது. ஆமாங்க. ஓகே. இந்த விலை என்னங்கண்ணா சொல்லுது? விலை ஃபைனலாக ₹1 தான் கொடுத்துடலாங்க. ₹1 தான் கொடுத்துடலாம். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இல்லைன்னா நம்மளே வச்சிருக்கலான்ட்டுங்க. சரிங்கண்ணா. கண்ணு 2 நாளைக்கு ஒரு பணம் ஆயிருங்க. சில வந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா அதை ஏற்றிட்டு போகலான்ட்டு. ட்வின்ஸ் அப்படின்றது ரொம்ப ரேர் இல்லைங்களா? ஆமாங்க. ஓகேங்கண்ணா. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ 2 கிடாரியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், 2 காளையாக இருந்தாலும் இதாக இருக்குங்க. இது கிடாரி ஒன்று, காளை ஒன்றுங்க. சரிங்கண்ணா. ட்வின்ஸ் வந்து அதிக வருஷத்துல எப்படி 2 மாடு நம்மகிட்ட போட்டுருங்க. அதிக மாடு வாங்குறோம், விற்கிறோம். அதில் சென மாடு தான் அதிகம் வாங்குறாங்களா, அதனால போட்டுரும். சரிங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இது காளை ஒன்று, கிடாரி ஒன்றுங்க. காளை ஒன்று, கிடாரி. ஆமாங்க. பல்லு வந்து கடப்பல்லுங்க. கடப்பல். மாடு வந்து நல்லா குணமுங்க. இப்போ யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், எங்கே வேணாலும் நீவிக்கலாம். ரொம்ப சாதுவமான மாடுங்க. சரிங்க. இது கறவை திறன் ஒரு கண்ணா இருந்தால் பால் கறக்கிற மாதிரி ஒரு 3 லிட்டர் கறக்கலாங்க. அந்த அளவுக்கு இது கெப்பாசிட்டி மடி இருக்குதுங்க. சரிங்க. இப்போ வந்து கண்ணு தான் 2 ஊட்டுதுங்க. நம்ம கறக்கிறது இல்லை. கறக்கிறதுனா நம்ம ஒரு 1/2 படி கறந்துட்டு கண்ணு கூடலாங்க. அது 1 மாதம் ஆச்சுன்னா கண்ணு பார்த்தீங்கன்னா தவிடு தீனி எடுத்துக்கிச்சுன்னா, சரிங்க, அதுக்கப்புறம் என்ன நம்ம ஒரு வீட்டு செலவுக்கு ஒரு 1/2 படி 3/4 படி கறந்துட்டு கண்ணு கூடலாங்க. கறக்காத நம்ம விட்டோம்னா கண்ணு 2 ஒரு பணம் ஆயிருங்க. சரிங்க. விலை ₹1,00,000 சொல்லுங்க. ₹1,00,000. ஓகேங்க. அழகிய காங்கேயம் செவலை பாருங்க, ரெட்டை கண்ணு போட்டிருக்குது. இது வேணும் அப்படின்றவங்க கான்டாக்ட் நம்பர் கடைசியில் சொல்கிறோம். இந்த மாடு மயில மாடுங்க. சரிங்க. ஈத்து வந்து 3வது ஈத்துங்க. 3வது ஈத்து. இன்னும் கண்ணு போட இன்னும் ஒரு 10 நாள் பிடிக்குங்க. சரிங்கண்ணா. இப்போ தான் ஒரு 1/2 மடி ஆயிருக்குதுங்க. சரி. நல்ல குணங்க. இந்த மாடு லேடிஸ் கிடிஸ் யார் வேணாலும் கறக்கலாங்க. ரொம்ப சாதுவான மாடு. கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சரிங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. அதே மாதிரி நல்லா சாதுவமாக இருக்கும், குணமாக இருக்குங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை, மடிக்கடி நீவிக்கலாம். ரொம்ப சாதுவமாக இருக்குங்க மாடு. பார்த்தீங்கன்னா மாடு நல்லா தலை கொம்பில் இருக்கும். புற வெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்றமாக நல்லா புறங்கணத்தோடு இருக்கிற மாடுங்க. நல்லா சாதுவான மாடுங்க. இது விலை என்னங்கண்ணா சொல்லுங்க? இது விலை 1,5 சொல்கிறேங்க. அனுசரித்து கொடுக்கலாங்க. அனுசரித்து. ஆமாங்க. மாடு நல்லா வெயிட்டு முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே கணத்தில் இருக்குங்க. சரி சரி சரிங்கண்ணா. இன்னும் ஒரு 10 நாள் பிடிக்கும். 10 நாள் 15 நாள் ஆகும். 10 நாள் 15 நாள் கண்ணு போட்டுருங்க. ஓகேங்கண்ணா. அப்படியே அடுத்த மாடு பார்த்துடலாங்களா? இந்த மாடு பார்த்தீங்கன்னா 3வது ஈத்துங்க. சரிங்கண்ணா. பிள்ளைங்க, சந்தன பிள்ளை. சந்தன பிள்ளை. ஆமாங்க. ஓகே. இதுக்கு வந்து கண்ணு பார்த்தீங்கன்னா கிடாரி கண்ணுங்க. கட்டிருக்கிற கண்ணு அந்த கண்ணுங்க. கண்ணுக்கு வந்து இப்போ 1 மாதம் இருக்குங்க. 30 நாள் ஆயிடுச்சு. சரிங்க. கறவைக்கு வந்து கால் அணைக்கணுங்க. சரிங்க. கால் அணைச்சா கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க. அணைக்கிறதுக்கு அதே மாதிரி ஒழுக்கமாக நிற்கும். யார் வேணாலும் கறந்துக்கலாங்க. சரிங்க. பால் பார்த்தீங்கன்னா நேரம் ஒரு காலையில் ஒரு 3, சாயந்தரம் 2.5 லிட்டர் கறகள். நல்லா கறவை திறன் உள்ள மாடுங்க. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு இப்போ தான் கொஞ்சம் ஊட்டடிச்சுதுங்க. காலையில் கண்ணு கறக்காதனால அதில் கொஞ்சம் கண்ணு ஊட்டடிச்சிருக்குதுங்க. சரி, கம்மியாக இருக்கும். சாயந்தரம் நேரம் வந்து ஒரு மடி நல்லா காட்டும். சரிங்க. நம்ம கேரண்டியோட கொடுக்கலாம். இந்த இவ்வளோ கறக்கணும், இவ்வளோ கறக்கும். அது கொஞ்சம் நம்ம கொடுக்கலாம். சரிங்கண்ணா. இது விலை இல்லைங்கண்ணா? இது விலை பார்த்தீங்கன்னா ₹72 வருங்க. 72. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. கண்ணு வந்து கிடாரி கண்ணுங்க. கிடாரி கண்ணு. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. பிள்ளைங்க நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன பிள்ளையே வரும். மாடு வந்து 3வது ஈத்து கடப்பல்லுங்க. ஓகேங்கண்ணா. மாடு பார்த்தீங்கன்னா நல்லா எருத்து மாடு மாதிரி நல்லா கொம்பு தலையில் இருக்கும். நல்ல நோட்டமான மாடுங்க. ஓகேங்கண்ணா. அப்படி அடுத்த மாடு பார்த்துடலாங்க. ஓகேங்கண்ணா. இது ஒரு குட்டைக்கண்ணு ஒன்று இருக்குதுங்க. பொங்கனூர் குட்டை கிராஸுங்க. ஓ. இந்த இது வந்து காலக்கண்ணுங்க. சரிங்கண்ணா. இது யாராவது ஃபேன்சியாக வளர்த்துறதுக்கு ஆசைப்பட்டாலும் இதை கொடுக்கலாமுங்க. ₹28 சொல்லுதுங்க. 28. ஆமாங்க. அனுசரிச்சு கொடுக்கலாங்க. இது எத்தனை மாதத்துக்குன்னுங்கண்ணா? கண்ணு ஒரு 7-8 மாதம் தான் இருக்குங்க. 7-8 மாதம். ஆமாங்க. 10 மாதத்துக்குள்ளே தான் இருக்குங்க. இது அவ்வளோதான் சைஸ். அவ்வளோதான் வைங்களேன். இனிமேல் உடம்பு பிடிங்கி கீழே அமுந்து தான் போகும். அவ்வளோதான் வருங்க இது சைஸ். சரி சரி சரி. இது விலை என்னங்கண்ணா சொல்லு? ₹28 சொல்லு. 28. ஓகே. அப்படியே அடுத்த மாடு பார்த்துடலாங்களா?
இந்த மாடு பார்த்தீங்கன்னா பால் மேலைங்க. சரிங்க. 3வது ஈத்து, பல்லு கடப்பல்லுங்க. சரிங்கண்ணா. நான் கண்ணு போட்டு இப்போ இங்கே தேரில் வந்து தான் கண்ணு போட்டுச்சுங்க. 3 நாள் ஆகுதுங்க கிடாரி கண்ணுங்க, மயில கண்ணு. சரிங்க. கறவை பார்த்தீங்கன்னா நேரம் 3 லிட்டர் வரும், கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சரிங்கண்ணா. நல்ல மாடுங்க இது. பால் மயிலையில் நல்ல ரெட்டத்திமில்ல பார்த்தீங்கன்னா மாடு நல்ல மாடுங்க இது. இது கண்ணு பார்த்தீங்கன்னா கிடாரி கண்ணு. கிடாரி கண்ணு. ஆமாங்க. கண்ணு எதுங்கண்ணா? கண்ணு தான் அந்த கண்ணுங்க, சென்டரில் இருக்கிற கண்ணு கிடாரி. இந்த கண்ணு. ஆமாங்க. அந்த கண்ணு கண்ணு போட்டு 3 நாள் தான் ஆகுதுங்க. 3 நாள் ஆகுது. குறுங்கால் மாடுங்க. நல்லா வெயிட்டில் மாடு பார்த்தீங்கன்னா அகலத்துலேயும் வெயிட்லேயும் நல்லா இருக்குங்க. கறவைக்கு அதே மாதிரி காம்பு கறக்கிறதுக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க. சரி. அது ஒரு காம்பு கண்ணை அவுத்துட்டெல்லாம் ஊட்டுனால ஏற்றி அதிகமாக தெரியுங்க. சரி சரி. மடிச்சீரில் மாடு நல்லா இருக்குங்க. ஓகேங்கண்ணா. நல்ல மாடுங்க. கடமுளப்புங்க. கடமுளப்பு. ஆமாங்க. ரேட் பார்த்தா 80 ரூபா சொல்கிறேங்க. அனுசரித்து கொடுக்கலாங்க. ஓகேங்கண்ணா. கண்ணு கிடாரி கண்ணு. கண்ணு கிடாரி கண்ணு, மயிலைங்க. மயில அது சென்டரில் இருக்கிற கண்ணு. ஓகேங்க. காராம்பஸ் ரெண்டானீத்துங்க. ஓகேங்கண்ணா. பல்லு பார்த்தீங்கன்னா இப்போ 4 பல்லு 6ஆம் பல்லு உடச்சிருக்குதுங்க. சரிங்கண்ணா. கறவை கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சரிங்கண்ணா. ரொம்ப சாதுவான குணமுங்க. கண்ணு வந்து போட்டு இது 3 நாள் தான் ஆகுதுங்க. காராம்பசு காலக்கண்ணுங்க. சரிங்க. இந்த கண்ணுங்க ரொம்ப சாதுவான மாடுங்க. மடிக்கடி நீவிக்கலாம், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், அதே மாதிரி கறந்துக்கலாமுங்க. சரிங்க. ரொம்ப குணங்க மாடு, சாதுவாக இருக்கும். இந்த அம்மா தழும்பு பார்த்தீங்கன்னா இது கண்ணுக்குட்டிலேயே இதுக்கு வந்து பந்த தழும்புன்னு வைங்களேன். சரி சரி சரி. மறைஞ்சிருச்சு, இன்னும் ஓரளவுக்கு இருக்குது. ஓகேங்கண்ணா. அனுசரித்து கொடுக்கலாங்க. ஓகேங்கண்ணா. மாடு கொம்பு தலையில் நல்ல மாடுங்க. அதே மாதிரி குணவனத்துலேயும் நல்ல குணமுங்க. 4ஆம் பல்லுந்து 6ஆம் பல்லு ஆகுதுங்க. ரெண்டானீத்துங்க. கண்ணு காராம்பசு காலக்கண்ணுங்க. காராம்பசு காலக்கண்ணு. ஆமாங்க. இது விலை என்னங்க? ரேட் இது 1.10 சொல்கிறேங்க. 1.10. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. அனுசரித்து கொடுக்கலாம். அனுசரித்து கொடுக்கலாம். ஓகேங்கண்ணா. அப்படியே அடுத்த பார்த்துக்கலாம். இந்த மாடுங்கண்ணா? இந்த மாடு மயிலை மாடு. இது 3வது ஈத்துங்க. சரிங்க. மாடு நல்லா சாதுவான மாடுங்க. ரெட்டத்திமிழுங்க. சரிங்க. கறவை கால் அணைக்க வேண்டியதில்லை. இது நல்ல குணமாக இருக்குங்க. மடிக்கடி நீவிக்கலாம், சாதுவாக இருக்குது. கால் அணைக்க வேண்டியதில்லை, யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க. ஓகேங்க. இதுக்கு வந்து கண் வந்து கிடாரி கண்ணுங்க, மயில கண்ணு. கிடாரி கண்ணு. கண்ணும் ரெட்டத்திமிழுங்க. சரிங்கண்ணா. கண் அங்கே கட்டி இருக்குது. ஓகேங்க. மாடு பார்த்தீங்கன்னா நல்லா சாதுவுங்க. நல்ல பெருவட்டில் சாதுவாக ரெட்டத்திமிழ். கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் வரும். கண்ணுக்கு போக 5 லிட்டர் கறந்துக்கலாமுங்க. சரிங்க. ரொம்ப குணமாக இருக்குங்க. இந்த மாடு 3வது ஈத்துங்க, மயில மாடு. ஓகே. கடப்பல்லுங்க. கண்ணு போட போகுதுங்க. ஈத்து எடுத்துருச்சு. சரிங்க. இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி நேரத்தில் கண்ணு போட்டுரும். ஓ, ஈத்து ஆயிடுச்சு. காலையிலேயே கண்ணு போடும்னு நினச்சோம், எதிர்பார்த்தோம். இப்போதான் ஈத்து எடுத்துருக்குது. ஓகே. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் கண்ணாயிருங்க. இது வந்து கறவை கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சரிங்க. இது கறவை பார்த்தீங்கன்னா நேரம் 2.5 5 லிட்டர் வருங்க. ஓ. இது விலை என்னங்கண்ணா? இது விலை 70 ரூபா சொல்கிறேங்க. அனுசரித்து கொடுக்கலாங்க. ஈத்து எத்தனை ஈத்துங்கண்ணா சொன்னீங்க? ஈத்து 3வது ஈத்து. 3வது ஈத்து. ஆமாம், 3வது ஈத்துங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா 3வது ஈத்து. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா மாடு பழைய டைப் மாடுங்க. காங்கேயத்தில் நல்ல கொம்பு தலையில் உச்சி கொம்பு மாடுங்க. நல்ல டைப்பான மாடு, நல்ல மடிக்காலுங்க. கண்ணு வந்து கிடாரி கண்ணு. 15 நாள் ஆகுதுங்க. சரிங்க. கறவை கால் அணைக்க வேண்டியதில்லை. நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 5 லிட்டர் கறந்துக்கலாங்க. மாடு நல்லா வெயிட்டுங்க. நீளம் வசதியில் பார்த்து நல்லா வெயிட்டாக இருக்கும். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. சரிங்கண்ணா. மாடு வெளியே விட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா வெயிட் மாடு. கண்ணு கிடாரி கண்ணுங்க. கிடாரி கண்ணு. ஆமாம். ஓகேண்ணா. கறவை எவ்வளோங்கண்ணா கொடுத்து? கறவை 5 லிட்டர் வரும் கண்ணுக்கு போக. சரி சரி சரி. நேரம் 2.5 கறந்துக்கலாங்க. நம்ம சொல்கிறதோட 1/2 லிட்டர் கூடவே இருக்குங்க. இருந்தாலும் நம்ம கம்மியாக சொல்லிடலாங்க, தப்பு இல்லை. சரிங்கண்ணா. இந்த கட்டி தூணில் போட்டு
மாடு பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்கிறது 4வது ஈத்துங்க. சரிங்கண்ணா. காங்கேயத்தில் பழைய வர்க்க டைப் மாடுங்க இது. சரிங்க. நல்லா கொம்பு தலையில் இருக்குங்க, கட்டை மூஞ்சில் நல்லா வாழை இறக்கும் மாடு, நல்லா வெயிட்டு பெருவட்டுங்க. கண்ணு வந்து காலக்கண்ணுங்க. கண்ணுக்கு வந்து இப்போ 1 மாதம் ஆயிடுச்சுங்க. சரிங்க. வீட்டு மாடை வச்சிருக்கிறேங்க இதை. ஓ, விலை வந்தால் கொடுத்துடலாங்க, இல்லைன்னா ஏற்றிட்டு போகலான்ட்டுங்க. ஓகே ஓகேங்க. கண்ணு வந்து காலக்கண்ணுங்க. கண் நல்லா அருமையான கண்ணுங்க, கண்ணை காட்டிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா நேரம் 3 கறக்குங்க. ஓகே ஓகேங்க. யாரும் பிடிச்சிக்கலாங்க, அணைக்க வேண்டியதில்லை, குண்டாவை கீழே வச்சே கறக்கலாமுங்க. சரிங்க. அதே மாதிரி மாடு நல்லா குணவனத்தில் இருக்குங்க, ரொம்ப சாதுவமாக இருக்குங்க, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. சரிங்கண்ணா. ரொம்ப குணமாக தான் இருக்குங்க. குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாங்க. ஓகே. ரொம்ப சாதுவமாக அமைதியாக இருக்குங்க, எந்த குறும்பும் பண்ணாதுங்க. கடத்தால் நின்ன இடத்துல நிற்கும், தீனி தண்ணி அதே மாதிரி நல்லா எடுத்துக்கும். நல்ல மாடுங்க. ஓகேங்கண்ணா. இது விலை என்னங்கண்ணா சொல்லுங்க? இது விலை 1.65 சொல்கிறேங்க. 1.65 அனுசரித்து கொடுக்கலாங்க. விலை வந்தால் கொடுப்போங்க, இல்லைன்னா இது இந்த மாடெல்லாம் இப்போ இல்லைங்க, லைனேஜ் மாடே இல்லை. சரி சரிங்கண்ணா. அதனால இது கடுத்தரைக்க வச்சுக்கலான்ட்டு. ஓ, யாராவது ஆசைப்பட்டு 10-5 கூட முன்ன பொண்ணு இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்டால் கொடுக்கலாம், வளர்ப்புக்கு ஆசையாக கேட்டால். இல்லைன்னா அதை நம்மளே வச்சுக்கலாங்க. சரிங்க. இதெல்லாம் மாடு மேல் கிடைக்காது, இந்த மாதிரி மாடெல்லாம் இல்லைங்க இப்போ. ஓ, சரி சரி. மாடே கிடைக்க மாட்டேங்குது. இதோட கண்ணு பாருங்க, அங்கிருந்து கண்ணை வேணால் காட்டிடுங்க. கண்ணு நல்லா இதில் இதுதான் இதோட கண்ணுங்க. ஆமாங்க. இந்த மயில மாடு எப்படிங்க? இந்த மயில மாடு 3வது ஈத்துங்க. சரிங்கண்ணா. கண்ணு போட இன்னொரு 10 நாள் to 5 நாள் ஆகுங்க. சரிங்கண்ணா. நல்லா ரட்டத்திமிழுங்க. ஓகே. ரொம்ப சாதுவான மாடு, கருக்க மயிலையோட நல்ல மாடுங்க, நல்லா குறுங்காலில் நல்ல நோட்டமான மாடுங்க. அதே மாதிரி இது ரொம்ப சாதுவுங்க, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் குழந்தைங்க வரைக்கும் பிடிச்சிக்கலாங்க. சரி. கறவை கால் அணைக்க வேண்டியதில்லை. ஓகே. மயில காலைக்கு தான் இன்னசேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. அதே மாதிரி கறவை பார்த்தீங்கன்னா நேரம் 2.5 லிட்டர் கறக்குங்க. 2.5 லிட்டர். குணத்துலேயும் அதே மாதிரி ரொம்ப சாதுவான மாடுங்க. ஓகேங்கண்ணா. நீங்கள் மடிக்கிட்டு நீவிக்கலாம், குணத்தில் நல்லா சாதுவாக இருக்கும், அணைக்க வேண்டியது இல்லைங்க, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. சரிங்க. வால்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சன்ன வாலில் மாடு நல்லா புறநோட்டத்தோடு இருக்குங்க. வால் பார்த்தீங்கன்னா கீழே இறக்கத்தில் நல்ல வாழை இறக்கத்தில் உருட்டு வால் சன்னமாக நல்ல புறங்கணத்தம் உள்ள மாடுங்க. இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? ரேட் 72,000 சொல்கிறேங்க. 72,000 சொல்கிறாங்க. அழகிய ஒரு மயிலை 72,000 சொல்கிறாங்க. செவலக்கடாரி 2 பல்லுங்க. 2 பல்லுங்க. ஓகேங்கண்ணா. இன்னும் செனை கேரண்டி இல்லைங்க. சரிங்கண்ணா. ஏற்கனவே ஒரு டைம் காலை போட்டு செனை இல்லைங்க, இப்போ போட்டு 25 நாள் ஆகுதுங்க. சரிங்கண்ணா. இன்னும் கேரண்டி நம்ம சொல்ல முடியாது. சரிங்க. 2 பல்லுங்க. கிடாரி நல்லா அழகான கிடாரி, லட்சணமாக இருக்குங்க. 28 நாள் தான் ஆகுதுங்க. சரிங்க. அதனால் நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. ஓகே ஓகே ஓகே. இருக்கிற கண்டிஷன் இதுதானுங்க, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. ரொம்ப சாதுவாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னாலும் இப்போ அது மூக்கணாங்கயிறு மாத்திரம் கொஞ்சம் நாளாக இருக்கிறனால ஆடுதுங்க. சரி சரி சரிங்க. கிடாரி நல்லா இருக்குது. ஓகேங்கண்ணா. இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? இது விலை 70 ரூபா சொல்கிறேன். 70 ரூபா சொல்லுவாங்க. ஓகேங்கண்ணா. காராம்பஸுங்க. காராம்பஸ் கிடாரிக்கண்ணுங்க, மரம் எதுவும் இல்லைங்க. சரிங்கண்ணா. கண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 வருஷத்து கண்ணுங்க. சரிங்க. இன்னொரு 6 மாதம் போனால் என்ன சேர்க்கை பண்ணலாங்க. ஓகேங்கண்ணா. மரைங்கிறது எதுவும் பொட்டு கூட இல்லைங்க.
நல்ல கிடாரிங்க. கொஞ்சம் சாதுவமாக தான் இருக்குங்க, மிரளாது, ரொம்ப சாதுவமாக இருக்கும். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். சுழி சுத்தம். ஓகேங்கண்ணா. இன்னும் 6 மாதம் ஆகுங்க. நல்ல பெருவட்டாக வருங்க, நல்ல குணமாக இருக்குங்க. 1.5 வருஷத்து கன்று. விலை என்னங்கண்ணா சொல்லுதுங்க? விலை 43,000 சொல்கிறேங்க. 43,000 அனுசரித்து கொடுக்கலாங்க. நல்லா வாழை இருக்கு, தோட்டிருக்கும். 43,000 மதிப்புள்ள ஒரு காராம்பஸ்ஸு. இன்னும் ஒரு 6 மாதத்தில் சனை சேர்த்தலாம். ஓகேங்க. தரவி 60 ரூபா இதை கொடுத்துட்டு தான் வாங்கிக்கலாம். இந்த மாடு இப்போ போட்டிருக்கிறது 3வது ஈத்துங்க. சரிங்கண்ணா. இந்த மாட்டுக்கு வலது பக்கம் உழவுக்கு போகுங்க. வண்டி பழக்கம் உழவு பழக்கம் உள்ள மாடு. சரிங்க. வலது பக்கம் போகுங்க. இப்போ கன்று பார்த்தீங்கன்னா காலக்கன்று போட்டிருக்குதுங்க. 3 நாள் ஆகுது. சரிங்கண்ணா. கறவை கால் அணைக்க வேண்டியதில்லை. இதுவும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. ஓகேங்கண்ணா. குணம் நல்ல குணங்க. கறவைக்கு அதே மாதிரி அணைக்கணைக்கு எதுவும் வேண்டியதில்லை, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஓகேங்க. கன்று வந்து காலக்கன்று போட்டிருக்குது. 3 நாள் ஆகுதுங்க. தேரில் வந்து தான் கன்று போடுச்சுங்க. சரி சரி. ரொம்ப சாதுவான மாடு, பழைய டைப்பு மாடுங்க. ஓகேங்க. நல்லா உடல் கணத்தில் மாடு நல்லா ஏற்பாக இருக்குங்க. எருத்து மாடு மாதிரி ரொம்ப சாதுவாக இருக்கும். யார் வேணாலும் கறந்துக்கலாம். ஓகேங்க. கறவை மதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2.5 5 லிட்டர் எச்சாவே கறக்குங்க. நம்ம 2.5 5 லிட்டர் சொல்கிறோமுங்க. கண்ணு போக கறந்துக்கலாங்க. இப்போ எல்லாம் மடி கம்மியாக இருக்கும். நம்ம ஏன்னா இப்போ நீங்கள் வந்த நேரத்தில் போல் கண்ணெல்லாம் ஊட்டடிச்சாச்சு. சரிங்க. சாயந்தரம் நேரமாக இருந்தால் உங்களுக்கு மடி தெரியும். ஓகே. காலையிலலாம் ஊட்டடிச்சாச்சு, அதனால் மடி கம்மியாக இருக்கும். ஓகேங்கண்ணா. இது ரேட் பார்த்தீங்கன்னா 80 ரூபா சொல்கிறேங்க. 80,000. ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அப்படியே அடுத்து பார்த்துடலாங்க. அடுத்தது பார்க்கலாம். நல்ல அழகிய ஒரு மயிலை, ஏற்பழக்கம் உள்ள ஒரு மயிலைங்க. வலது பக்கம் போகுங்க. வலது பக்கம். அடுத்து ஒரு மயிலை. இந்த மாடு இன்னைக்கு அநேகமாக இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கண்ணாயிருங்க. சரிங்கண்ணா. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இது போட்டால் 4வது ஈத்து. 4வது ஈத்துங்க. கறவை கால் அணைக்க வேண்டியதில்லை. சரிங்கண்ணா. இது ரொம்ப சாதுமாக இருக்கும், குணமான மாடு. மடி நீவிக்கலாம். சரிங்க. குணத்தில் நல்ல குணம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி கறவை கால் அணைக்காமல் கறந்துக்கலாங்க. 3 6 லிட்டர் கறக்குங்க ஒரு நாளுக்கு. சரிங்கண்ணா. நல்ல மாடுங்க. ஓகேங்கண்ணா. இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? இது விலை 75 ரூபா சொல்கிறேங்க. 75,000. ஆமாங்க, 75 ரூபா சொல்கிறேன். நல்ல மடிக்காலுங்க மாடு. சரி சரி. இன்னும் மடி ஏறுங்க. நேரம் 3 லிட்டர் கறந்துக்கலாம். அணைக்க வேண்டியதில்லைங்க. குண்டாவை கீழே வச்சே கறந்துக்கலாம். அதே மாதிரி காம்பு அதே 4 நல்ல இப்போ ஓர்ஸில் ஒரு பெருங்காம்பாக இருக்குங்க. கறக்கிறதுக்கு நல்லா பைப்பாட்ட வருங்க. சரிங்கண்ணா. இந்த காம்பு நல்ல மடி. இன்னைக்கு எப்படி நைட்டுக்குள்ளே கண்ணாயிருங்க, நாளைக்கு காலையிலுக்குள்ளே கண்ணாயிருங்குது. சரி சரி. கறந்து பாட்டே கொண்டு போகலாமுங்க. மாடு எல்லா பொறுப்புலையும் இருக்கும். சாதுவான மாடு. ஓகேங்க. இது விலை என்னங்கண்ணா சொன்னீங்க? இது விலை 75 ரூபா. 75. ஆமாங்க. ஓகே. ஓகேங்கண்ணா. ஓகே. 75,000. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணு போடுற அளவில் இருக்கக்கூடிய ஒரு மயிலை. அடுத்தது ஒரு இது காராம்பசுங்க. காராம்பசு. ஓகே. 2ஆம் நீத்து 2 பல்லுங்க. சரிங்க. கண்ணு வந்து காராம்பசு காலக்கண்ணுங்க. சரிங்க. அங்கே அந்த தூணில் கட்டிட்டு பாருங்க அந்த கண்ணு. அந்த மாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ணு. இந்த கண்ணுங்க. ஆமாங்க. ஓகே. கண்ணால திமிழத்தோடு இருக்குங்க. காராம்பசு காலக்கண்ணு. சரிங்க. கண்ணு போட்டு இப்போ 15 இன்னையோட 20 நாள் ஆகுதுங்க. சரிங்கண்ணா. இதுவும் கறவைக்கு அணைக்க வேண்டியது இல்லைங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். சரிங்கண்ணா. 2 பல்லு தானுங்க. ஓகேங்க. 2 பல்லே பார்த்தீங்கன்னா மாடு நல்லா வெயிட்டில் இருக்கும். கறவைக்கு அணைக்க வேண்டியதில்லை. நேரம் ஒரு 2.5 கறக்கலாமுங்க. சரிங்கண்ணா. இது மாறு வேணாலும் கறக்கலாம், பிடிக்கலாங்க. சரிங்கண்ணா. 2ஆம் நீத்து 2 பல்லுங்க இது. ஓகே. 2ஆம் நீத்து 2 பல்லு. ஆமாங்க. விலை என்னங்கண்ணா சொல்லுது? விலை 1.50 சொல்கிறேங்க. 1.50. ஆமாம். ஓகேங்கண்ணா. காராம்பசு 2ஆம் நீத்து 2 பல்லு. நல்ல ஒரு அழகிய காராம்பசு.
நல்ல ஒரு அழகிய காராம்பசுங்க. 1.50ங்களா? 1.50 சொல்கிறேங்க, அனுசரித்து கொடுக்கலாம். ஓகேங்கண்ணா. அடுத்தது ஒரு செவலை. இந்த செவலை எப்படிங்க? இந்த செவலை பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கிறது 4வது ஈத்துங்க. சரிங்கண்ணா. ரெட்டத்திமிழ் மாடு. ஓகேங்கண்ணா. லேடிஸ் செஞ்சு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். சரிங்க. இது ரொம்ப சாதுவாக இருக்குங்க. கறவைக்கு அதே மாதிரி இது ஒரு சுத்து கால் அணைக்கணுங்க. சும்மா மேலே கயிறு தொடுத்தா போதுங்க, பொட்டாட கறவைக்கு நிற்கும். இது லேடிஸே கறந்துக்கிட்டு இருந்த மாடு, அதனால ஆரம்பத்துலேருந்து அணைச்சு பழகிட்டாங்க. சரிங்க. சும்மா கயிறு மேலே போட்டால் போதுங்க, இறுக்கி அணைக்க வேண்டியது கூட கிடையாது. சும்மா கயிறு மேலே இருந்தால் போதும். சரிங்க. யார் வேணாலும் கறக்கலாம். கறவை பார்த்தீங்கன்னா இது நல்ல கறவை வருங்க. காலையில் ஒரு 3.5, சாயந்தரம் ஒரு 3 லிட்டர் கறக்குங்க. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டத்திமிழ்ல மாடு, வெயிட்டான மாடுங்க செவலையில். ஓகேங்கண்ணா. காம்பு கொஞ்சம் சொரப்பு, இப்போ இளங்கன்னு இதுவும் போட்டு 3 நாள் தான் ஆகுதுங்க. சரிங்க. அதனால பார்த்தா காம்பு கொஞ்சம் சொரப்பாக தெரியுங்க. சரிங்க. ஒரு 2 நாள் 4 நாள் ஆனால் சொரப்பு வத்துச்சுன்னா காம்பு மீடியமாக இருக்குங்க. இப்போ கறக்கிறதுக்கு பைப் மாதிரி அருமையாக வருங்க. கறந்து பார்த்தே கொண்டு போகலாம். கண்ணு மாடு தானேங்க. சரி சரி. எந்த தப்பு வராதுங்க. கண்ணு என்ன கண்ணுங்கண்ணா? கண்ணு மயிலக்கண்ணு, கிடாரி கண்ணுங்க. மயிலக்கண்ணு, கிடாரி கண்ணு. ஆமாங்க. மாடு பார்த்தீங்கன்னா ரெட்டத்திமிழ்ல நல்ல மாடுங்க. நல்ல நிறக்கால் இருக்குங்க மாடு. மாடு வெயிட்டில் நல்லா வெயிட்டாக இருக்கும். முன்னுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே தரமான மாடுங்க. மாடு என்ன விலைங்கண்ணா சொல்லுது? இது விலை 90 ரூபா சொல்கிறேங்க. 90 ரூபா. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. அனுசரித்து கொடுக்கலாம். அனுசரித்து கொடுக்கலாம். ஓகே. கறவை அந்த அளவுக்கு வருங்க. ஓகேங்கண்ணா. யார் வேணாலும் கொண்டு போகலாங்க. 3.5 லிட்டர் கறந்து பாட்டு 2 நேரம் எடுத்துகிட்டு போகலாங்க. சரிங்க. கண்ணு வந்து கிடாரி கண்ணு, மயிலக்கண்ணு. கிடாரி கண்ணு, மயிலக்கண்ணு. ஆமாம். ஓகே. இந்த மாடு போட்டால் 3வது ஈத்துங்க. சரிங்கண்ணா. இன்னொரு 10 நாள் பிடிக்குங்க கண்ணு போட. மாட்டில் நல்ல கொம்பு தலையில் நல்ல மாடுங்க. தாங்கை மாட்டில் இது பார்த்தீங்கன்னா நல்ல சன்னமான தோல் நைஸில் மாடு, கொம்பு தலையில் நல்ல மாடுங்க. சரிங்க. போட்டால் 3வது ஈத்துங்க. போட்டால் 3வது ஈத்து. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆகுங்க கண்ணு போட. ஓகேங்கண்ணா. கறவைக்கு அணைக்க வேண்டியதில்லை. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க. சரிங்கண்ணா. கறவை அதே மாதிரி யார் வேணாலும் கறந்துக்கலாம். கறவை பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டதுக்கப்புறம் ஒரு 2.5 கறக்கலாங்க. இது வந்து செவலை காலையில் இன்னும் சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. சரிங்கண்ணா. இது நமக்கு தெரிஞ்ச பக்கம் லோக்கல்லே இருந்த மாடுங்க, நம்ம உள்ளூர்லேயே. சரிங்க. நல்ல மாடுங்க. யார் வேணாலும் பிடிக்கலாம். லேடிஸ் கறக்கலாங்க, அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஓகேங்கண்ணா. இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? இது விலை 77,000 சொல்கிறேங்க. 77,000. ஆமாங்க. நல்ல டைப்பான தலையை, கொம்பு தலைங்க மாடு, நல்ல நோட்டமான மாடுங்க. சரிங்க. 77,000 சொல்கிறேங்க. அனுசரித்து கொடுக்கலாமுங்க. ஓகேங்கண்ணா. நல்ல அழகிய ஒரு மயிலைங்க. நல்ல நிமிர்ந்த பார்வையுடைய மயிலை. மாடு நிற்கிற தோரணையே அப்படி இருக்குது. ஓகேங்கண்ணா. நம்ம இந்த மாடுகள்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்மளை எப்படிங்கண்ணா தொடர்பு கொள்வது? நம்மளுடைய பெயர் மற்றும் ஊர் எல்லாமே சொல்லிடுங்க. என் பேர் ரமேஷுங்க. சரிங்க. நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடுங்க. ஓகேங்கண்ணா. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8072297730 வாட்ஸ்அப் நம்பருங்க. ஓகே. இன்னொரு கான்டாக்ட் நம்பர் 9445959736ங்க. 2 நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க. 2மே கான்டாக்ட் நம்பரில் பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்ணாவரம் சந்தைக்கு வந்து இப்போ தேருக்கு வந்திருக்கிறேங்க. தேர் திருவிழாவுக்கு. சரிங்க. வந்து 8 நாள் ஆகுதுங்க. இன்னும் 2 நாள் இங்கே தான் இருப்பேங்க. ஞாயிற்றுக்கிழமை வரை இங்கே தான் இருப்பேங்க. இங்கே வந்து பார்க்கறதுனால பார்க்கலாங்க. இல்லை ஃபோட்டோ வாட்ஸ்அப் மூலியமாக ஏதாவது அனுப்ப சொன்னாலும் நம்ம அனுப்பலாமுங்க. இங்கேருந்து அனுப்பிச்சி விடலாமுங்க. நேரில் வரதா இருந்தால் வந்து பார்த்துக்கலாம். இங்கே உள்ளாருங்களா வந்து நேரில் வந்தால் பார்த்துக்கலாமுங்க. இல்லை 2 நாளுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வரை இங்கே இருப்போம். ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் நம்ம சொந்த ஊருக்கு போயிடுவோம். திருச்செங்கோடு போயிடுவோம். சரிங்க. அங்கே வந்தால் பார்த்துக்கலாமுங்க. ஓகேங்க. ஓகேங்க. நன்றிங்க. நன்றிங்க. இது சாயங்காலத்துக்குள்ளே கண்ணு போடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ரமேஷ்ண்ணா. காலையிலேயே கண்ணு போடும்னு நினச்சோம், எதிர்பார்த்தோம். இப்போ தான் ஈத்து எடுத்துருக்குது. ஓகே. ஒரு 1/2 மணி நேரத்தில் கண்ணாயிருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்று ஈன்று விட்டது இந்த மயில மாடு. இந்த மயில மாட்டோட கண்ணுங்க.
கன்று என்ன கண்ணுங்கண்ணா அது? கெடாரி கன்று. ஓகே, கெடாரி கன்று. கண்ணபுரம் நாட்டு மாட்டு சந்தையில் இது நம்மகிட்ட எத்தனை கண்ணுங்கண்ணா இங்கே வந்து ஈனி இருக்குது? போட்டிருக்குது மூணாவது கண்ணு. மூணாவது கண்ணா ஈனி இருக்குது. கோயில் வாசலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போட்டிருக்குது. சரி சரிங்கண்ணா. கோயில் வாசலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போட்டிருக்கு. சிறப்பானது ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்ல ஒரு அழகிய காங்கேயம் மயிலை மாடு இதோடைய கன்று.